ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். பப்ளிக் எக்ஸாம் 2026 ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டே போட்ட பிடிஎஃப் தான், அதுதான் அடித்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 60 மார்க் எடுக்கணும். எனக்கு ஒரு டீசெண்டாக ஒரு இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து படித்து ஒரு 2 நாளுக்குள்ளே நான் படித்து 60 மார்க் எடுக்கணும். நல்ல மார்க் 60 மார்க், ஒரு 90 மார்க் எடுத்தாலும் போதும் அப்படின்னா வித்தவுட் கம்பல்சரி அண்ட் 1 மார்க்கில் ஒரு 2 தப்பானாலும் புக் பேக்கில் கரெக்டானா கூட இந்த மார்க் எடுக்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதணும். நீங்கள் ஒன்றும் 10 2 மார்க் 10 3 மார்க் எழுத வேண்டாம். எல்லாம் அந்த ஹைப்பு கொடுத்துட்ருக்காங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே முக்கால்வாசி படித்தது தான் அர்த்தம். இந்த கொஷின்ஸ் படித்தாலே 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். 5 மார்க்கில் வந்து உங்களால் 4 எழுத முடியும். 5வது 5 மார்க் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா எழுதலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏ பி 2 கேட்கும்போது, ஏன்னா ஒன்று சம்மு கேட்டுருவாங்க, அந்த காம்பவுண்ட் ஏபிசி ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம், சம்மு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஆர் சாய்ஸில் ஒரு நேமிங் ரியாக்ஷனோ இல்லை வந்து ஏதோ 14th 15th லெசனில் கேட்பாங்க, அங்கே மட்டும் கொஞ்சம் டைட் இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உன்னால் 62க்கு மேலே எடுக்க முடியும். சரி, இப்போ யூனிட் 1 வழக்கமாக நம்ம படிக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ புக்கின் மட்டும் கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன், வேன் அரக்கல், சைனல் லீச்சிங், சிமெண்டேஷன், மேட்டிக் செப்பரேஷன் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இதில் 2 கொஸ்டின் விட்டுருக்கேன், முடிஞ்சால் பாரு, இல்லைனா அதுவும் வேண்டாம். ஆசிட் லீச்சிங் விட்டுருக்கேன், லீக்குவேஷன் விட்டுருக்கேன், முடிஞ்சால் பாரு. ஓகேவா? யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ 5 மார்க்கு இன்க்ளூட் ஆகிருக்கு இதில். ஸோ பார்த்துக்கோங்க. யூஸ் ஆஃப் போரான், போரக்ஸ், போரிக் ஆசிட் பார்த்துக்கோங்க. யூஸ் ஆஃப் ஆலமும் பார்த்தா சந்தோஷம், ஏன்னா அதுவும் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ட்ராஜன் கம்பௌண்ட், ஆக்சிஜன், ரெட் வைட் பாஸ்பரஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, ப்ளீச்சிங் பவுடரு, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் இந்த கொஸ்டினாவது பாருங்கள். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி, குரோமைல் குரோட்டிஸ்ட், ஜைகர்னட்டா கேட்டலிஸ்ட். யூனிட் 5ல் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் தான். ஸோ அதில் சென்டர் மெட்டல் அயன், லிகாண்ட் மட்டும் புக்கின்னு, விபிடி அப்ளிகேஷன் புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது, 5வது கொஸ்டின். புக்கின்ல அட்லீஸ்ட் இது 2 ஸ்ட்ரக்சராவது பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பப்ளிக்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வருஷம். அண்ட் ஐசோமரிசம் பற்றி கேட்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் ஐசோமரிசம் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் இதில் இல்லைனாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆப்டிக்கல் ஐசோமரிசம், ஹைட்ரைட் ஐசோமரிசம், லிங்கேஜ் ஐசோமரிசம் அண்ட் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் அண்ட் அயனைசேஷன் ஐசோமரிசம். என்ன சார் இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, மொத்தமாக 5 கேட்டகரி இருக்குல்ல, 5 டைப் ஆஃப் ஐசோமரிசமும் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினேஷன் படுத்து அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து வைக்கணும். அதுலேருந்து எப்படியாவது கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் வரதான் போகுது, படித்து வச்சுக்க. அடுத்து யூனிட் 6 பார்த்துக்க. அண்ட் யூனிட் 6ல் புக்கின் கொஸ்டின்ஸு இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போ. அண்ட் யூனிட் 7ல் இந்த கொஸ்டின்ஸாவது பாரு. ப்ராப்ளம்ஸ் இதில் அந்த 3-4 ப்ராப்ளம் நீ பார்த்து தான் ஆகணும், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் ஆர்டர் இன்டெகிரேட்டர் ரேட்லாம் பார்த்துரு. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹாஃப் லைஃப் பீரியடோட 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தா நல்லது. அடுத்து யூனிட் 8 புக் பேக் கொடுத்துருக்குறேன், இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதுலேயும் கம்மி பண்ணலாம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி. யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், கேல்வானிக் செல் நோட்டேஷன், ஹவு மெட்டல் ப்ரொடக்ட் ஃப்ரம் கரோஷன், இதுதான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே கொடுக்கல. யூனிட் 10 முக்கியமாக இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டலிஸ் ஆஃப் கேட்டலிஸ், ஆட்டோ கேட்டலிஸ், ஆக்டிவ் சென்டர், ஹோல்ம்ஸ் டபுள் லேயர், எலக்ட்ரோஃபோரிசஸ், திண்டால் எஃபெக்ட், இதெல்லாம் இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள். யூனிட் 11ல் விக்டமேர் லூகாஸு. ஸோ ஃபீனால்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆக்ரோலின் டிஎன்ஜி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீனால்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஷார்ட் அண்ட் பாமன் புக் பேக்கில் 15th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. யூனிட் 12ல் ரோஸ்மந்த் ரிடக்ஷன், ஸ்டீஃபன், எட்டாட், யூரோன்ட்ரோஃபின், ஹாலோஃபார்ம், இந்த நேமிங் ரியாக்ஷன்லாம் பார்த்துருங்க. 2 5 மார்க் ஆல்டால் கண்டென்சேஷன், கன்னிசரோ பார்த்துருங்க. டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிஹைடு, ஏன்னா இப்போது 11 12 13 ஒமிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிடாது, ஏன்னா அதில் வந்து நமக்கு ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ ஹெல்ப் பண்ணும் ஆப்ஷனில். அண்ட் லாஸ்ட்டு 5 மார்க் எதாவது எழுதணும்ல, அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இதெல்லாம் படிச்சினாலே போதும், எவ்வளோ 10 கொஷின் தான் இருக்கும் போல். ஸோ இது நீ படிக்கலன்னா எப்படி? சரியா? ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் 5 மார்க், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், டிரான்சிஸ்டிஃபிகேஷன், புக் பேக்கில் 5வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாங்க. இது என்ன 15வது கொஸ்டின்னா அந்த டவுஸ் ப்ராசஸும் குமைனன் தான் ட்விஸ்டடாக கேட்டிருப்பாங்க. அதோட ஐயூபேக் நேம் ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் வச்சு கேட்டிருப்பாங்க. ஐ மீன் ஐசோப்ரோபில் பென்சின், குளோரோ பென்சின்னு சொல்லிட்டு ஃபீனால்லேருந்து எப்படி தயாரிப்பீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீ வந்து ட்விஸ்டடாக நினச்சி விட்டுற போகிற, அப்படி தான் கேட்பாங்க. அதுதான் நான் புக் பேக் 15th போட்டேன். ஐ மீன் அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது, 15th கொஸ்டினும் பார்த்துக்கோங்கன்னு. யூனிட் 13 நேமிங் ரியாக்ஷன் அந்த 6வது, 7வது ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், 8வது அந்த அக்கௌண்டிங் ரீசன், 13வது கொஸ்டின் ரொம்ப ஈஸி அண்ட் 2வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
அண்ட் ஹவு குளோரோபிக்ரின் ப்ரிப்பேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நைட்ரோபென்சின் தயவு செய்து விட்டுறாது. இது வந்து கம்பல்சரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. தியோரோப் நைட்ரல் கண்டென்சேஷன் நைபர்மெண்ட் நைட்ரோசோ டெஸ்ட்டு யூனிட் 14 புக் பேக்கில் 1லேருந்து 20 வரைக்கும் எல்லாமே படிச்சிரு. இதில் என்ன கேட்பானே தெரியாது, ஆனால் புக் பேக் தான் கேட்பேன் அதிகமாக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இந்த வரைய சொல்லுவாங்க, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் டி ப்ளஸ் எபிமஸ் கிளைகோசிடிக் லிங்கேஜ். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நான் இப்போ சொல்ல போகிறேன், நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கொஷினும் சேர்த்து பார்த்துக்க, ஏன்னா ஆல்ரெடி நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சில லெசன்ஸில் இந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, கடைசி 2 வருஷத்தில் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கொஷின்ஸ் ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது. அந்த கொஷின்ஸுமே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஒன்றும் புரியாது. யூனிட் 15 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த 4 ஸ்ட்ரக்சரு, இந்த 4 ஸ்ட்ரக்சரு படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்கள, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடு மட்டும் ரியாக்டன்ட் மட்டும் எப்படியாவது போட்டுட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஈஸியாகவே அது போட்டுறலாம். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா படிக்காமல் நீங்கள் வந்து பெருசாக இருக்க ஸ்ட்ரக்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஈஸி படிச்சிருங்க. யூனிட் 15லையுமே புக் பேக் வந்து 1 to 17. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் நேற்றே கொடுத்துருந்தேன், இங்கே கிளியர் கட்டாக நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். கிவ் எனி ஃபார் 2 பாசிட்டிவ்லி சார்ஜ் கொலைட்ஸ். யூனிட் 10ல் அட்டம்ப்டில் கேட்ட கொஸ்டின். ஒருவேளை நமக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்னு கேட்கலாம். இப்போ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் என்ன ட்ரா ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஃபோர்னஸ் பீட்டா டி பாருங்கள், இப்படிலாம் கேட்டால் என்ன ஒன்று. யூனிட் 14ல் ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, டயக்ராம். வாட் ஆர் சிலிகேட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், லீக்குவேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கிறது கிடையாது, படித்தே ஆகணும். இந்த கொஸ்டினும் சேர்த்து படிங்க. அடுத்து கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பெயர், யூசஸ் ஆஃப் கிளிசரால், ஆசிட் லீச்சிங். யூனிட் எழுதியிருக்கேன் பாருங்கள் அங்கே, ஏன்னா தமிழ் மீடியம் இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பென்சாயின் கண்டென்சேஷன், கோவலன்ட் சாலிடு, வை டி பிளாக் எக்ஸிபிட் வேரி பிளாக் ஸ்டேட், இன்வர்ஷன் ஃபேஸு, நியோப்ரைன் ப்ரிப்பேர்ட், லாஸ்ட் லெசனு, ஹோம் சிக்னலு, ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர். ஒவ்வொன்றிலையும் ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ அடுத்து பைஸ் ரீஜன் நிறையா கேள்விகளில் கேட்குறாங்க, படிக்காமல் இருக்கீங்க. கிளைக்காலோட ரியாக்ஷன் இதுக்கு எழுதணும், டெஃபினிஷன் எழுதி. நேம் தி ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் அப்சார்ப்ஷன், அந்த நேம் மட்டுமாவது எழுதணும். எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரியாக்ஷன் ரேட்டு, ஹெச்எஃப் அட்டாக் இன் கிளாஸ் பாட்டில் ஒய். இது வந்து யூனிட் 3ல் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஃபார்முலன், கிவ் இட்ஸ் யூசஸ். இப்போ நான் சொன்ன கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத விட இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்ட ஒரு புக்கின் கொஸ்டின்ஸ், அதிகமாக கேட்குற ஒரு அன்வான்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத சொல்லி ஒதுக்குவீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேருந்து கேட்ட போகிறாங்க, மாட்டிக்க போகிறீங்க. ஸோ ப்ளஸ் இதையும் பார்த்துக்கோங்க. பெட்டர் ஐயூபேக் நேம் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி இந்த வருஷம் அதுலேருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது, எழுத முடியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அது பார்க்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இதே போதுமானது. படிக்கவே முடியல, நான் ஸ்டார்ட் கூட பண்ணலை, ஏதாவது சொல்லுங்கள் சார் கம்மி பண்ணி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? இல்லை சார் நல்லா படிக்கணும், எல்லா கொஸ்டினும் படிக்கணும், நான் வந்து கண்டிப்பாக எப்படி கேட்டாலும் எழுதணும், 70க்கு 70 தான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நேற்று போட்ட வீடியோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 12 மணிக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அது வந்து ரொம்ப படிக்க முடியாது உங்களுக்கு. அண்ட் இன்றைக்கி நைட்டு வந்து ஐயூபேக் நேம் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அது உங்களுக்கு வீடியோவாக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முடியாத பையன் கூட அதை எழுதணும். அதுக்காக இந்த வருஷம் அது கேட்க போகிறாங்க, அதுக்காக தான் அந்த வீடியோ நான் ப்ரொசீட் பண்ணுன்றேன். ஒரு 1/2 hour வீடியோ அது. நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முடிஞ்சால் டாப் 25 மார்க்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ளே நான் போட்டுறேன். ஸோ அந்த டாப் 25 மார்க் மட்டுமாவது ஒழுக்கமாக நான் சொல்கிற ஷார்ட்கட்டில் படிச்சிங்கன்னா அதில் ஒரு 3 5 மார்க் எழுதலாம். ஸோ இதெல்லாம் யாருக்கு உதவும் அப்படின்னா அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப படிக்க முடியாது. டாப்பர்ஸ்க்குமே என்னென்ன கொஸ்டின் வரும்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐடென்டிஃபை ஏபிசி சொல்லலை, நம்ம சொல்லணும். டாப் மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு, அதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லிட்டேன் நேற்று, பட் இருந்தாலும் அதில் டாப் மோஸ்ட் ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தை நாளைக்கு சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. நீங்கள் பேனிக்காக வேண்டாம். இருக்கிற கொஸ்டின்ஸாக ஒழுக்கமாக படிச்சுட்டு ஒரு 90+, ஒரு 85+, 85 to 90 எடுத்தாலும் சந்தோஷம்தான். நல்லா படிக்கணும், சென்டம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேற்று வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு நியூமெரிக்கல் ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் வந்து நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th 12th 13 யூனிட் படிக்க முடியல, என்னை காப்பாற்றுங்க, ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் கீழேயும் கம்மி பண்ணால் அது ரொம்ப முடியாத பசங்களுக்காக தான். புரிஞ்சுதுங்களா? எல்லாருமே ட்ரை பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.